என் நெஞ்சில் குடியிருக்கும் ஆண்டவா, எப்படியாவது தளபதி விஜய் மட்டும் ஃபஸ்ட் எலெக்ஷன் அவங்க மட்டுமா ஜெயிச்சுக்கணும். 2 இடத்துல ஜெயிச்சா நல்லா இருக்கும், இல்லை 1ல் ஜெயிச்சா கூட நல்லா தான் இருக்கும். கண்டினியூஸாக 2 தடவை ஜெயிக்கலாம்னு சொன்னீங்க. இந்த தடவை முத்துவேலு, கருணாநிதி, ஸ்டாலின் ஆகிய நான் அவ்வளோ நலத்திட்டம் செஞ்சிருக்காரு, அவ்வளோ தமிழுக்காக பேசியிருக்காரு. விஜய் ஜெயிச்சு வரலப்பா, விஜய் தான் அடுத்த சிஎம். அப்பா விஜய் ஜெயிச்சு வரல கண்ணா. இப்போ தான் கவுண்டிங்ஸ் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ 11, 12க்கு அப்போ தான் கரெக்டாக சொல்ல முடியும். பட் இப்போதைக்கு அவர் தான் கொஞ்சம் முன்னிலையில் இருக்காரு. பட் எதுனாலும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். இது ஜஸ்ட் எலெக்ஷன் தான். அதுவும் இல்லாமல் அவர் சினிமாவில் இப்போ எலெக்ஷன் வந்திருக்கு, அது ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் தான். ஓகேயா? கோயம்புத்தூர் முன்னிலை, திருச்சி முன்னிலை, சென்னையில் எல்லாத்துலேயும் முன்னிலை. ஏய், திண்டுக்கல்ல கூட முன்னிலையா? அப்ப என்ன பாச்சு, விஜய் தோத்துட்டாரப்பா? இல்லை ஆக்சுவலி டிவிக்கு முன்னிலை தான் இருக்குது இப்போதைக்கு. பட் என்ன வேணால் சேஞ்ச் ஆகலாம். ஒரு 1 PM 12 PM கூட அப்படியே சேஞ்ச் ஆகலாம். ஏன்னா எல்லா கான்ஸ்டியூஷனும் ஓட்டு எண்ணுவாங்கல்ல, அதனால இது சேஞ்ச் ஆகலாம். எதுனாலும் நீங்கள் என்ன பண்ணணும், ரிலாக்ஸாக இருக்கணும். இல்லப்பா, தளபதி தான் பேர் தளபதி. குளத்தூர்ல MK ஸ்டாலின் தோத்துட்டாங்க. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? சிஎம்ஏ தோத்துட்டாங்க. அப்ப விஜய் தான் அடுத்த சிஎம். இப்போ அப்படி தான் போயிட்டு இருக்குடா. அதுதான் ஒரே டவுட்டாக இருக்கு. அப்பா சோகமா இருக்கீங்க, விஜய் தான் சிஎம். என்னடா உங்கள் தலைவர் விஜய் ஜெயிச்சிட்டா ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்களா? அப்போ இனிமேல் ஆகணும் யூனிட் கரண்ட் ஃப்ரீயாக கொடுப்பீங்க. இனிமேல் ஆகஸ்ட்டு கரெக்டாக வீட்டுக்கு வந்துக்கணும். இவனுங்க வேக டி, நானே ஒரு கவலையில் தான்டா இருக்கேன். விஜய் தோக்கல இல்லப்பா? இல்லைடா கண்ணா, எல்லாருமே ஓட்ட டிவிக்கு தான் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த கூட இருக்க சில பேர்த்தெல்லாம் வச்சு இவங்க எப்படி 5 years நல்லா ரூல் பண்ண போகிறதா ஒரு சின்ன பயமாக இருக்குடா. அப்பா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கப்பா, எல்லாத்துக்கும் தளபதி இருக்கார். உங்கள் பேச்செல்லாம் கேட்டு தானே எல்லா பெரியவங்களும் ஓட்ட போட்டாங்க டிவிக்கு நினைக்கிறேன். பட் என்னன்னா, விஜய் ஃபஸ்ட் டைம் வின் பண்ணிட்டாங்க. நம்மளாம் விஜய் ஃபேன்ஸ் தான், ஸோ இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். சினிமா அளவுக்கு அரசியல் ஈஸி இல்லை, கூட இருக்கவங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை தான். பட் நம்ம ஃபேன்ஸாக வந்து நம்ம வேலை கரெக்டாக செய்வோம். இப்போ இனிமேல் கேள்வியை சரியாக கேட்கணும். ஓகே, பாலிடிக்ஸும் நீங்களும் கற்றுக்கணும். சரியா? சரி, என்ன விஜய் விஷ் பண்ணிடலாமா? வாழ்த்து சொல்லிடலாம். ஏன்னா விஜய் ஃபேன்ஸ் தானே கடைசியா பார்ட்டி டிஃபரெண்ட். நான் தன்னந்தனியாளு நீயால நம்ம பாரு கொஞ்சம் நகுந்தேனா